நம்ம முடிவு பண்றது இல்லை. சேர் போடக்கூடாது, வர்றவங்க மக்கள் சந்திப்பு தானே, நின்று 1 hour 2 hour தானே நின்று பார்த்துட்டு போகணும். அப்போ மக்கள் ட்ரை ஆகிடக்கூடாது, தலைவலி வந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஓஆர்எஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் இருந்து அங்கே கொடுத்து நிற்க வைக்கிறோம். மற்ற கட்சிகள் காசும் குடி போதையும் கொடுத்துட்டு சாப்பாடுக்கு அல்லாட வைக்கிறாங்க. ஆனால் இங்கே தாவேக்கால ஒவ்வொருத்தரையும் பார்த்து தண்ணி வேணுமா ஓஆர்எஸ் வேணுமான்னு கையில் கொடுத்து ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுறோம். மூடுனா பாதுகாப்பாக இருக்குமா, திறந்தா பாதுகாப்பாக இருக்குமா, சேர் போடலாமா போடக்கூடாதா, இந்த டைம் எல்லாமே காவல்துறை மீறி பண்ண முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்களா நாங்கள் எல்லாமே எங்களோட இஷ்டத்துக்கு பண்ணுறோன்னு? காவல்துறையின் அறிவுரைப்படி பண்ணுறோம். இந்த மாவட்டத்தில் இருக்க கண்காணிப்பாளர் ஒன்று சொல்றாரு, அடுத்த மாவட்டத்தில் கண்காணிப்பாளர் ஒன்று சொல்றாரு, அவரே போன வாரம் ஒன்று சொல்றாரு, இந்த வாரம் சொல்றீங்க. நீங்க எதை எடுத்துப்பீங்க? இதை தான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், காவல்துறை மேல குத்தம் சொல்ல முடியாது. அவங்களை இயக்கக்கூடியவங்க மேல இருக்க, அவங்களுக்கு இருக்க எங்க மேல இருக்கக்கூடிய ஒரு வன்மா இருந்தால் அது நம்ம என்ன பண்ண முடியும்? ஜனநாயகபூர்வமா போராடி தான் வெல்ல முடியும். ஸோ இது காவல்துறை மீறி எதுவும் பண்ணிட முடியாதுன்றதுக்காக உங்களுக்கு இதை சொல்றேன். அங்கே நடக்கூடிய எல்லாமும் இவங்க சொன்னா நீங்க கேள்வி கேட்குறீங்க, அவங்க மாற்றி இப்படி சொன்னா நாங்கள் செய்யறோம், நீங்க அதையும் கேள்வி கேட்குறீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் சிரிச்ச முகத்துல பதில் சொல்லிட்டு இருக்கோம்.